ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, இதோ நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய பெருவிழாவை நன்றி பெருக்கின் விழாவாக கொண்டாட நம்மையே நாம் தயார் செய்கின்ற வண்ணமாக இந்த நவநாட்களை நாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாபெரும் கொடையாக கொடுத்த தருணத்திற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய வழிகாட்டுதலில் கடவுளை நம்பி அவருடைய அளவிட முடியாத அருட்பெருக்கை பெற்று ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து வர நம்முடைய புனிதர் நமக்காக தொடர்ந்து பரிந்து வீசிக்கொண்டு இருக்கிறார். எனவே அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நாம் சிந்திக்க முயலுகிற பொழுது ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் வழியாக எதை நோக்கிய விசுவாச பயணம் ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு 2 உதாரணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2 வாசகங்களையும் நாம் ஒப்புமைப்படுத்தி ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்தில் அவர் போதித்த அந்த விதத்தையும் அவர் போதனை செய்கிற பொழுது மக்கள் மத்தியில் இருந்து வந்த அந்த எதிர் விளைவுகளையும் நாம் சிந்திக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இறை வார்த்தையிலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு இறைவாக்கினரும் சொந்த ஊரில் மதிப்பு பெறுவதில்லை என்று இன்றைய நற்செய்தியானது தொடங்குகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எந்த ஒரு இறைவாக்கினரும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவதில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். இயேசு தொழுகை கூடத்தில் ஜெபிக்கிற பொழுதெல்லாம், கற்பிக்கிற பொழுதெல்லாம், அல்லது பொதுவெளியிலே வல்ல செயல்களை இயேசு செய்கிற பொழுதெல்லாம் இயேசுவின் மீது அவருடைய சொந்த மக்கள் தொடுத்த வார்த்தைகள் எவ்வாறு இருந்தது என்றால், இவர் தச்சரின் மகன்தானே, யோசேப்பின் மகன்தானே, இவருடைய தாய் மரியாதானே, இவருடைய சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று இயேசுவை ஏளனமாக பேசியவர்கள் அவருடைய சொந்த மக்கள். அன்பிற்குரியவர்களே, இஸ்ரேல் இனத்திலே ஒரு பிள்ளையை அடையாளப்படுத்துகிற பொழுது தந்தையின் பெயரை சொல்லி அடையாளப்படுத்துவார்கள். ஆனால் ஒரு தந்தை செய்யக்கூடிய தொழிலை வைத்து ஒரு பிள்ளையை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த பிள்ளையை அவமானப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். இயேசுவை எப்படி அடையாளப்படுத்தினார்கள் என்றால், இவர் தச்சரின் மகன் அல்லவா என்று இயேசுவை அடையாளப்படுத்தி அவரை சோதித்தனர், அவரை துன்பப்படுத்தினர், அல்லது இந்த வார்த்தையினால் இயேசுவை காயப்படுத்தினார்கள். அன்பிற்குரியவர்களே, எனவேதான் இத்தகைய எல்லா சூழ்நிலைகளையும் மட்டுமல்ல, இறைவாக்கினர்கள் எப்படி இஸ்ரேல் மக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், இறைவாக்கினர்கள் எப்படி சேரும் சகதி நிறைந்த கிணற்றை தூக்கி எறியப்பட்டார்கள், இறைவாக்கினர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், இன்னும் எல்லாவற்றையும் மனதில் வைத்து இயேசு தன்னுடைய போதனையை தொடங்குகிறார். இறைவாக்கினர்களுக்கு சொந்த ஊரில் மதிப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு மாற்று சிந்தனையோடு தன்னுடைய போதனையை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய சொந்த மக்களை பார்த்து போதிக்கிறது என்ன சொல்றாருன்னா, எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகள் கடும் பஞ்சம் நிலவியது. அந்த சமயத்திலே கடவுள் எலியாவை யாரிடத்தில் அனுப்பினார்? சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பினிடம் அனுப்பினார். பிரியமானவர்களே, இயேசு எதற்காக அதை குறிப்பிட்டு சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பினார் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த சீதோனை சேர்ந்த சாரிபாத்தினுடைய கைம்பின் இஸ்ரேல் இனத்தை சார்ந்தவள் அல்ல, புற இனத்தை சார்ந்தவள். 2வது நிகழ்வை இயேசு சொல்லுகிறார். இறைவாக்கின் எலிசாவினுடைய காலத்திலே பல தொழுநோயாளர்கள் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இருந்தார்கள். ஆனால் அவரிடத்திலெல்லாம் கடவுள் எலிசாவை அனுப்பவில்லை. மாறாக சிரியாவை சார்ந்த நாமானிடத்தில் எலிசா அனுப்பப்பட்டார் என்று சுட்டி காட்டுகிறார். என்றால் இந்த சிறிய நாட்டை சேர்ந்த நாமான் புற இனத்தை சார்ந்தவன், இஸ்ரேல் இனத்தை சார்ந்தவன் அல்ல. எனவே கடவுள் இந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே தொழுகை கூடத்திலே போதிக்கிற பொழுது அவருடைய மேலோங்கிய அல்லது ஒரு இதேச்சதிகாரமான ஒரு சிந்தனையை உடைத்திருக்கிறார் இயேசு. இஸ்ரேல் மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், யாவே இறைவன் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்,
யாவே இறைவன் எங்களுக்கு மட்டும்தான் மீட்பை கொடுப்பார், யாவே இறைவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும்தான் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வாழ்ந்து வந்தார்கள். மற்ற எல்லாரையுமே அவர்கள் ஒரு தீண்டத்தகாதவர்களாக அல்லது கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக அவர் நினைத்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இயேசு இத்தகைய ஒரு புரட்சிகரமான பரந்துபட்ட ஒரு மனநிலையோடு தன்னுடைய போதனையை கொடுக்கிற பொழுது அந்த தொழுகை கூடத்தில் இருந்து யாவரும் சீற்றம் கொண்டு எழுகிறார்கள், கோபப்பட்டு எழுகிறாங்க. எழுந்து எங்களையே நீங்கள் திட்டுறீங்களா, எங்களையே நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்களா என்று ஒரு கோணத்திலே சீற்றம் கொண்டு எழுகிறார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவை எப்படியாவது இழுத்து கொண்டு போய் வெளிகளை துரத்தி அவரை துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்திலிருந்து நடந்து அங்கிருந்து சென்று விட்டார் என்று லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையிலே பரந்துபட்ட ஒரு மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு, என்னுடையது அல்லது ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நம்முடைய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக இயேசுவை போல பிறர் அன்பை மனதில் வைத்து என்னுடைய கடவுள் எல்லோருக்குமான கடவுள், என்னை படைத்து என்னை பராமரித்து என்னை வழிநடத்த கடவுள் எனக்கு மட்டும் சொந்தம் அல்ல, இந்த உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொந்தமான கடவுள் என்னுடைய கடவுள் என்ற ஒரு பரந்துபட்ட மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே இந்த கடவுளின் அன்பு என்பது எல்லையற்றது. கடவுளின் அன்பு என்பது ஒரு குறிப்பிட்டவருக்கு மட்டும் அல்ல, கடவுளின் இரக்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில நிகழ்வுகள் பிற இனத்தை சார்ந்தவர்களும் கடவுளின் அன்பை எப்படியெல்லாம் சுவைத்து அனுபவித்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நூற்றுவ தலைவன் இயேசுவிடத்தில் உதவி வேண்டி வருவான். இந்த நூற்றுவ தலைவன் என்பவன் ரோமைய குடிமகனாக இருக்கின்றான். 100 போர் வீரர்களை கொண்டு அவர்களுக்கு தலைவனாக இருந்து இந்த ரோமானியர்கள் வழியாக இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்தவர்கள். அந்த நூற்றுவ தலைவன் ஓடி வந்து, ஆண்டவரே, என்னுடைய பணியாளன் ஒருவன் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறான், அவனை காப்பாற்றும், நீ வரக்கூட தேவையில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய ஊழிய நலமடைவான் என்று ஜெபித்தான். இயேசுவினுடைய அன்பு என்பது பிற இனத்தவருக்கும் அங்கே கொடுக்கப்பட்டது. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினாலே வருந்திய ஒரு பெண் தன்னுடைய மனதிற்குள் சொல்லிக் கொண்டு வந்தால், நான் இயேசுவை பார்ப்பேன், அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொடுவேன், தொட்டால் நலம் பெறுவேன் என நம்பிக்கையோடு வருகிறாள். இயேசு யாயிருடைய மகளை காப்பாற்றுவதற்காக நடந்து சென்று கொண்டிருப்பார். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே இந்த பெண்ணானவள் உள்ளே நுழைந்து இயேசுவின் உடையை தொடுவாள். அன்பிற்குரியவர்களே, அவள் தொட்டவுடனே இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து கேட்பார், என்னை தொட்டவர் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்பார். திருத்தூதர்கள் சற்று கோபம் அடைவார்கள். ஆண்டவரே, எவ்வளவு கூட்டம் இணைக்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாரும் இடித்து கொண்டும் நகர்ந்து கொண்டும் சென்று கொண்டிருக்கிறார்கள், இந்த சமயத்திலே என்னை தொட்டவர் யார் என்று கேட்கிறீர்களே என்று இயேசு சொன்ன பொழுது திருத்தூதர்கள் இயேசுவை பார்த்து கேட்பார்கள். இயேசு எல்லாரையும் பார்த்துவிட்டு திருத்தூதர்களை ஒரு வார்த்தை சொல்லுவார். பல பேர் என்னை இடிச்சுன்னு போயிருக்கலாம், பல பேர் என்னை உரசி கொண்டு சென்றிருக்கலாம், பல பேர் என்னை தொட்டு சென்றிருக்கலாம், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை நான் உணர்ந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, பல பேர் தொட்டாங்க, பல பேர் இடிச்சுன்னு போனாங்க, பல பேர் உரசின்னு போனாங்க. அப்பொழுதெல்லாம் இயேசுவிடமிருந்து வல்லமை வெளியேறவில்லை. யாரோ ஒருவர் நம்பிக்கையோடு தொட்டிருக்கிறார். எனவே அவளுடைய நம்பிக்கை இயேசுவிடமிருந்து வல்லமை வெளியேற அது உதவியாக இருந்திருக்கிறது. எனவே இயேசு சொல்றாரு, இல்ல, என்னை தொட்டவர் யாரோ தொட்டிருக்கிறாங்க, என்னிடமிருந்து வல்லமை வெளியேறதை நான் உணர்ந்தேன் என்று இயேசு சொன்ன பொழுது அந்த கனானிய பெண் முன்னாடி வருவா, வந்து ஆண்டவரை நான் என்று சொன்ன பொழுது இயேசு அந்த பெண்ணை பார்த்து ஏன் என்னை தொட்டாய் என்று கேட்கவில்லை. அந்த பெண்ணை பார்த்து சொன்ன ஆண்டவர், உனது நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது. பிறகு ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இப்படிப்பட்ட நம்பிக்கை இஸ்ரேல் மக்களிடத்தில் நான் காணவில்லையே என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட நம்பிக்கையை இஸ்ரேல் மக்களிடத்தில் நான் காணவில்லை என்று சொல்லுவார். இதுதான் கடவுளுடைய அருளும் இரக்கமும் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு நிகழ்விலே ஒரு பெண்ணானவள் இயேசுவிடத்து உதவி வேண்டி வருவாள். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை நலமாக்கும் என்று சொல்லுவாள். அப்போது இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவார், பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல அப்படின்னு சொல்லுவார். ஒரு பழமொழி சொல்லுவார். உடனே
அந்த பெண்ணானவள் இயேசுவை பார்த்து சொல்வாள், ஆம் ஆண்டவரே, மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு சிறு துண்டுகளை இந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவாள். பிறகு அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உனது நம்பிக்கை பெரியது, இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் காணவில்லை என்று சொல்லி அவளையும் பாராட்டுவார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் நாம் எப்படி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற பொழுது, நம்பிக்கையோடு வேண்டுகிற பொழுது, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு பதில் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மில் நிறைந்திருந்தால் நிச்சயம் கடவுளின் அருளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே நாமான் சிறிய இனத்தை சார்ந்தவன், மிகப்பெரிய ஒரு படை வீரன், பல்வேறு திறமைகளை கொண்டிருக்கக்கூடியவன். ஆனால் அவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவனுக்கு கடவுளின் அருளும் இரக்கமும் குணப்படுத்தக்கூடிய அந்த அழைத்தலும் யார் வழியாக வருகிறது என்றால், அவனுடைய மனைவிக்கு பணியாளாக ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வந்தான், இஸ்ரேல் இனத்தை சார்ந்த ஒரு சிறுமி. அந்த சிறுமி வழியாக ஆண்டவர் நாமானுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். நீங்க எலிசா ஒரு இஸ்ரேல் மன்னனிடத்தில் போங்க, கடவுள் உங்களுக்கு நலமளிப்பார் என்று அந்த சிறுமி நாமானின் மனைவியிடத்திலே சொல்லுகிறாள். இந்த நாமானின் மனைவி நாமானிடத்தில் சொல்ல அவன் சிறிய மன்னனிடத்திலே சொல்லுகிறான். சிறிய மன்னனும் பல்வேறு ஏறக்குறைய 600 கிலோ வெள்ளி பல்வேறு பரிசு பொருட்களோடு இஸ்ரேல் மன்னனை பார்த்து சொல்லுகிறான். ஆனால் இஸ்ரேல் மன்னன் சரியாக புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு, என்ன சிறிய நாட்டு மன்னன் என்னோட போரிட வரப்போகிறானா, சண்டையிட தயாராகிறானா என்று அவன் கலங்கி போகிறான். ஆனால் எலிசா இறைவாக்கினர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவனை நாமானை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து கடவுளின் செய்தியை கொடுக்கிறார். நீ தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய், நீ நம்பிக்கையோடு வந்திருக்கிறாய், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார் என்பதை நீ நம்பு. எனவே யோர்தான் ஆற்றிற்கு சென்று 7 முறை மூழ்கி எழு, நீ நலம் பெறுவாய் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் அவனுக்கு பதற்றம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. அங்கே 2-3 ஆறு இருக்குது, அங்க நான் மூழ்கி எழுத சரியாக மாட்டானா, இங்கதான் நான் வந்து மூழ்கி எழ வேண்டுமா என்று சற்று கோபப்படுகிறான். ஆனாலும் தன்னுடைய பணியாளன் மீண்டும் வலியுறுத்திய பொழுது எலிசாவினுடைய வார்த்தையை கேட்கிறான். கேட்டு மூழ்கி எழுகிறான், நலம் பெறுகிறான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இறைவாக்கினர்கள் சொந்த ஊரில் மதிப்பு பெறுவதில்லை என்று இயேசு சொல்கிறார் அல்லவா? கடவுள் உங்களுக்கு தன்னுடைய செய்தியை இறைவாக்கினர்கள் வழியாக மட்டுமல்ல, அருட்பணியாளர் வழியாக, அருட்சகோதரிகள் வழியாக, உடைய ஞான மெய்ப்பொருள் வழியாக வழிகாட்டுவார். கடவுளின் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது மனமு வந்து ஏற்று அதன்படி செயல்படுகிற பொழுது நிச்சயம் வாழ்வு பெறுவீர்கள். கடவுளின் வார்த்தையை நீங்கள் மனமு வந்து ஏற்று அதை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற பொழுது நிச்சயம் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இதோ புனித சவேரியாருடைய நவநாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இறைவன் நமக்கு நம்பிக்கைக்குரிய செய்தியை கொடுக்கின்றார். நம்புங்கள். கடவுள் நமக்கு கொடுக்க அந்த அருள் வரங்களை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறை வாக்கினர்கள் வழியாக இறைவன் தரக்கூடிய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே எந்த அளவிற்கு நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோமோ நிச்சயம் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நலமளிக்கக்கூடியதாக இருக்கும். இயேசுவை போல பரந்துபட்ட மனப்பான்மையுடன் நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், இந்த உலகிற்கு எல்லாருமே கடவுளின் மக்கள் என்ற அந்த உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது, நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்கிற பொழுது நிச்சயம் கடவுளின் ஆசி நம் ஒவ்வொருக்கும் நிறைவாக கிடைக்கும். இப்படிப்பட்ட மேலான அருளும் இரக்கம் நமக்கு தொடர்ந்து கிடைக்க நம்முடைய பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியார் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.